அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். பர்ணாமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நோன்பு பெருநாள் அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ரொம்ப குதூகலமாக எல்லாரும் நோன்பு பெருநாளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நோன்பு பெருநாள் ஒரு சிறப்பு பிரமுகரை அழைத்து நாங்கள் நேர்காணல் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. இசைக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கின்றது, அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கின்றது. அந்த இசையை தேர்ந்தெடுத்து நாட்டில் ஒற்றுமை தூதராக, ஒருமைப்பாட்டு தூதராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். ஜுபீர் கான் அவர்தான் இன்று நம்மளுடைய ஒளிபரப்பு அறையில் காத்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் நாம் பேசலாம். வணக்கம் ஜுபீர் கான். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் நீங்கள் ஒரு தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒற்றுமைக்கு ஒரு ஐக்கோனாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அதோட நீங்கள் அந்த நான் நியூஸ் படிக்கும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது ஒரு அங்கீகாரம் மட்டுமே இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய கடப்பாடு, அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது முதல்ல உங்களுக்கு எப்படி அதை ஃபீல் பண்ணுது, அதை உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க அதை நம்ம செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்கள் மாதிரி சுத்த தமிழ்லாம் பேசுறது ஒரு கூட்டாளிகிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த ஐகான் பாடுவான் காரிக்கோன் நான் எதிர்பார்த்ததில்லை. நான் ஒரு என்னோட மச்சான் பாட்டு ஒரு கூட்டாளிக்காக செஞ்ச பாட்டு. அது என் ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு பாட்டு நான் செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி செய்கிறப்ப அது ஒரு வைரலாகவே மல்லே இண்டஸ்ட்ரிக்குள்ளே பூந்து சைனீஸும் பார்க்க ஆரம்பிச்சு, அண்ட் தென் அது ஒரு வேர்ல்டு வைட் அது ஒரு ஃபெனோமெனா ஆச்சு. ஸோ எப்படி சொல்லுவாங்க, எல்லா இடத்துக்கு பார்க்க போனீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம மருண்டேக்கா நாளுக்கும் அந்த பாட்டு போட்டு புத்ராஜாயில் நிறைய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி, நாங்களே எங்களோட நியூஸ் லைவ் போயிட்டு இருக்கோம், அந்த பாட்டு தான் கேட்டு ஆடி. ஸோ அதை ஒரு தமிழ் பாட்டு அந்த ஒரு நாளில் ஓடுதுன்னா எல்லாம் ஒரு மெண்டோனியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் அது மாதிரி தெரியுதுன்னா அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ தென் ப்ளஸ் ஐகான் பாடுவான். ஸோ அந்த பாட்டு மூலிமா எல்லா கல்ச்சரையும் சேர்த்துருக்குன்னா அது எல்லாம் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. அது நான் ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஐகான் பாடுவான். பட் கிடைச்சதுல எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு தங்கவும் ஜவாப்பும் நிறையா இருக்கலாம் இருக்கு. ஆமாம். ஆனால் இசைனால இது கிடைச்சிருக்கு, இசை மூலிமா எல்லாரையும் ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு உங்கள் ஒரு பாடம் ஒரு ஒரு உதாரணமாக இருக்கு. சரி, ஜுபீர் கான் பிறப்பிலே நீங்கள் ஒரு மழாய்க்காரர். அது நான் ஆரம்பத்தில் சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் இது இப்போ நடுவில் சொல்லும்போது அதிர்ச்சியாக இருக்கும் உங்களை பற்றி அறியாதவர்களுக்கு. ஏன்னா உங்களோட ரசிகர்களுக்கு உங்களை பற்றி தெரியும். ஜுபீர் கான் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, உங்களுடைய கொஞ்சம் அறிமுகம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, நான் பிறந்தது சன்வே கிளினிக், ஃபுல்லாக இங்கே தான் சன்வே கிளினிக்கில். ஸோ தென் அப்பா ஆக்சுவலி அப்பா பிறந்ததுலாம் கிடா சுங்கப்பட்டாணி. அம்மா ஜேபி ஜோஹோபாரு சிகாமா சா கிட்ட அங்கே. ஸோ என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மில்லே இருக்காது, மிக்ஸ் தான். மிக்ஸ் பாகிஸ்தான் சைடு, எப்படின்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா சைடு. ஸோ முன்னெல்லாம் கல்யாணத்தில் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படி நான் தமிழ் கற்றுக்கிட்டேன்னா எஸ்டேட்டில் நான் கற்றுக்கிட்டது எஸ்டேட். ஏன்னா என்னை சுற்றி நிறையா தமிழ் எஸ்டேட்னாலே நிறையா இந்தியன் தான் நிறையா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கெல்லாம் நான் போகும்போது ஐயோ அழகாக இருக்கா, சின்ன வயசுல எல்லாம் சேட்டையாக ஓடிட்டு இருப்போம். 4 வயசு வரைக்கும் அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து புரியும்ல, சின்ன வயசுலேருந்து அவங்க கூட எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. அம்மா சொல்லுவாங்க, உன்னை இந்த பாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க, அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க, இந்த பாட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கட்டம் மாறினோடனே அந்த எஸ்டேட் அந்த ஏரியா பில்டிங்காக கட்ட போகிறாங்கன்னு சொன்னதுனால நாங்கள் ஒரு பண்டாருக்கு போனோம். அதான் பேர் பண்டபாவ சாத்திங்கி. ஸோ அந்த பண்டபாவ சாத்திங்கி போகும்போது அங்கே இருக்கிறது தான் பாதி பேர் இங்கே இருந்தாங்க. ஸோ என்ன அந்த என்வாயர்மெண்ட் திருப்ப இங்கே வந்துச்சு. ஸோ நான் பேச ஆரம்பிச்சது ஸ்டாண்டர்ட் ஃபாலெல்லாம். முதல்ல எனக்கு புரியும், ஆனால் பேச தெரியாது, பேச மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பித்தேன். சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி தமிழ் மொழியில் சரளமாக பேசுகிறீங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், அது குறிப்பாக மலாய் நண்பர்கள் இல்லை இந்தியன்ஸ் இல்லாதவங்க எப்படி பார்க்குறாங்க, எப்படி வரவேற்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலி அவங்களுக்குலாம் தெரியும் எனக்கு தமிழ் தெரியும்னு. லைக் ஒரு ஸ்பெஷலா மல்லே கூட்டாளி பற்றி கேட்குறீங்க. நான் நேற்றும் போய் அவங்க கூட உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருந்தேன். நான் ஃபோனில் தமிழ் பேசுவேன் கூட்டாளிட்ட, வேலை விஷயமா தமிழ் பேசிகிட்டு இருப்பேன். சில ஷோ பற்றிலாம் நார்மலாக தான் எடுத்துக்கிறாங்க. லைக் எப்படின்னா இவன் மலாய்க்காரன் தமிழ் பேசுகிறான் ஸ்பெஷலாக, அது ஒரு அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. மற்றபடி அவங்க நீ ஏன் தமிழ் பேசுகிற அந்த மாதிரிலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. சரி, இசை மீது எப்படி ஆர்வம் வந்தது உங்களுக்கு? ஓகே, ஆக்சுவலி எங்கள் அப்பா ஒரு மியூசிஷியன்.
எங்கள் அப்பா காலத்துலேருந்து அப்பா தபேலா அவங்களாம் அவங்க டீம் இருக்கும் மியூசிஷியன். ஸோ எனக்கு தெரில எங்கள் அப்பா மூலியமாக தான் எனக்கு வந்துச்சான்னு. பட் எங்கள் அம்மா எனக்கு வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு எமிஷன் இருந்துச்சு. அம்மா சொன்னாங்க டாக்டர் ஆகணும், நான் வந்து ஆர்கிடெக்ட் ஆகணும்னு. மாதிரி நான் ஒரு சிங்கராக வரணும்னு எதிர்பார்க்கல. எனக்கு பாட பிடிக்கும். சரி. ஸோ அப்பா ஒரு விஷயம் சொல்லும் போது அப்பா வந்து ஒரு மியூசிஷியன் நல்லா அம்மா சொல்லுவாங்க, அப்பா முன்னாடிலாம் போய்வேன். சரி நானும் அப்போ மலாய் பாட்டுலாம் சின்ன வயசுலேயே மைக்கு பிடிக்க ஆரம்பிச்சேன். அக்கா கல்யாணத்தில் நான் 4 வயசில் ஸ்டாண்டர்ட் 4லலாம் நான் பாட ஆரம்பிச்சிட்டேன். சும்மா மலாய் பாட்டு போட்டு அடிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு பாடுவேன், நல்லா பாடுவேன். எப்படின்னா மலாய் பாட்டுலாம், தமிழ் பாட்டுலாம், ஹிந்தி பாட்டுலாம் பாடுவேன் அப்பப்போ. சும்மா கல்யாணத்தில் இருக்கும்போது பாடிக்கிட்டு இருப்பேன். ஒரு நாள் எப்போ எஸ்பிஎம் முடிச்சு வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் எனக்கு வேலை கிடைக்க கஷ்டம். ஏன்னா வேலை கேட்க போகும்போது அவங்களாம் கை இந்த வீக்னஸ் பார்த்து இது செய்ய முடியாது, இது தூக்க முடியாது. நம்ம வந்து நம்மளுக்கு மனசில் வந்து பலம் இருக்கும். பட் நம்ம வீக்னஸை பார்த்து இப்போ நிறையா உலகத்தில் அதான் நடக்குது. நம்மளுக்கு ஒரு கொரோனா இருந்தால் நம்மள அப்படியே ஒரு நாள் இது செய்ய முடியாது. தோற்றத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது. ஜட்ஜ் புக் பை டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள நம்மனால செய்ய முடியும். சில வாட்டி நம்ம ரெண்டு கால் வச்சுருக்க செய்ய முடியாது, சில விஷயம் நான் செய்வேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா ஒரு நாள் செய்ய முடியாது. நான் வீட்டில் போய் ஒண்டியாக அழுந்துக்கிட்டு இருப்பேன். அம்மாட்ட கூட சொல்ல, ஏன்னா அம்மாவுக்கு தெரியும், அம்மாலாம் வேலை செய்ய விட மாட்டாங்க. ஸோ வீட்டுக்கு சொல்லாமல் போய் நானும் போயிட்டேன். அழுந்துட்டு ஒரு நாள் கூட்டாளி பார்த்தேன், வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சொல்லுவேன். அவன் தான் சொன்னான், சரி அவன் தான் எனக்கு கூப்பிட்டான், ஹோட்டலுக்கு வேலைக்கு வா. ஹோட்டல் வேலை போனோடனே ஹோட்டல்லாம் வேலை செஞ்சேன். ஹவுஸ் கீப்பிங், ரூம் சுத்தம் பண்ணுறது அந்த மாதிரி வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் முன்னுக்கு மாறினேன் ரிசப்ஷனுக்கு. ஸோ அங்கே போனோன்னா சில பேர்த்துக்கு பிடிக்கல, எப்படி கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷன் வந்துட்டான், அங்கேருந்து என்ன வேலை என்ன தப்பாக பேசி அது வேலை விட்டு தூக்க வச்சுட்டாங்க என்ன. சரி அதுவும் எடுத்துக்கிட்டேன், சரி நம்ம தான் அவங்க பழைய ஆளு போலன்னு சொல்லிட்டு அழுந்துட்டு இருக்கும்போது கூட்டாளி சொல்லுவான், நீ என்ன பண்ணு, உனக்கு தான் தமிழ் பாட்டு பாட தெரியுமே, ஏன் தமிழ் பேசுகிறேன், ஏன் தமிழ் பாட்டும் நல்லா பாடுறேன்ட்டு சும்மா பாடுவேன், சும்மா பாடி சோஷியல் மீடியாவில் போடேன். அது சொன்ன ஐடியா வந்து ஆக்சுவலி வந்து யாருன்னா நான் பாடிட்டேன். பட் நான் போஸ்ட் பண்ணது. பட் பிக் பாக்ஸ்னு வரும்போது விக்னா ராஜான்னு ஒரு கூட்டாளி, அவருக்கு என்னோட ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் பிக் பாக்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரி. ஸோ சப்போர்ட்டர்லாம் இப்படி தான் அந்த மாதிரி வைரல் ஆகணுன்னு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சு கவர் சாங்கில் போயிட்டு ஃபேஸ்புக்கில் வைரல் ஆகி. ஜுபீர் கான் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுடைய கை அது இப்போ பிறக்கும் போதே அந்த மாதிரியான ஒரு குறை இருந்ததா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கை வந்து பிறக்கும்போது நான் நார்மல் தான். ஸோ ரெண்டு கை நார்மலாக தான் இருந்தேன். 3 வயசு வரைக்கும் 3 வயசில் தான் வந்து என் கை வந்து அப்பா பேக்கரி வச்சுருப்பார். பேக்கரி மீன்ஸ் ரொட்டி, கீழாங்க ரொட்டி. ஸோ பேக்கரி வச்சுருக்கும் போது நார்மலாக நான் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போக மாட்டார், என் ஃபேமிலியே கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா சின்ன பையனாக இருக்கனால அங்கே வேணாச்சும் ஆயிரும். அந்த நாள் நான் கை போகணுன்னு இருக்கு, நான் ரொம்ப அடம் பிடிச்சிருக்கேன். அடம் பிடிச்சா கூப்பிட்டு போனால அங்கே ஒரு மிஷின் இருக்கும், கேக் மிஷின் மாதிரி. அந்த மிஷின் கேக்கில் வந்து எல்லாம் முன்னுக்கு இது வேலைலாம் செஞ்சிட்ருக்காங்க. நான் அது போய் மாவு எடுக்கணும், சொல்லி நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரியாது, என்ன சுற்றிக்கிட்டு இருக்கு மாவு இருக்குது. நம்மளாம் அம்மா வந்து மாவு நச்சம் எடுத்தாங்கன்னா மாவு கொஞ்சம் கொடுத்துருவாங்க, நம்ம கையில் போட்டு அமுத்திக்கிட்டு இருப்பேன் மாவு. ஸோ அந்த மிஷின் ஓடிட்டு மாவு தான் எடுக்க போகலான்னு பார்த்தா நான் ஒரு காப்பு போட்டிருப்பேன், அந்த சைனீஸ் ஆளுங்கெல்லாம் போடுவாங்களே அந்த காயோட. ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் போட்டோன்னே மாட்டிக்கிச்சு, கீழே மாட்டி சுற்றுறோன்னே கை அப்படி பிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வரைக்கும் தான் பிஞ்சிச்சு ஆரம்பத்தில், இந்த வாட்ச் பெட்ருக்கெல்லாம் இங்கே வரைக்கும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சம்பவம் பண்ணியாச்சு. நான் எந்த ஹாஸ்பிட்டல் மென்ஷன் பண்ண விரும்பலை, சம்பவம் பண்ணியாச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்ன பண்ணாங்க, டெய்லி அந்த பேண்டேஜ் மாற்றுவாங்கள்ல, அந்த நர்ஸ் வந்து இறுக்கமாக கட்டிட்டாங்க. இறுக்கமாக கட்டினால அந்த கை ரத்தம் ஓட்டம் ஓடல. ஸோ அந்த நரம்பு அப்படி மத்தியாச்சு. ஸோ இங்கே வரைக்கும் வெட்டினாங்க, அதோட ஒன்றும் செய்ய முடியாது. எங்கள் அப்பா நினச்சிருந்தா இஷ்யூ பண்ணியிருக்கலாம். பட் எங்கள் அப்பா இஷ்யூ பண்ணியிருந்தா அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து படித்தவங்க, மலேசியாவிலேருந்து படித்தவங்க 8 டாக்டருக்கு வேலை போயிருக்கும். இப்போதைக்கு எங்கேயும் படிச்சிருக்க மாட்டாங்க. அவன் நேரம்னு சொல்லிட்டு அப்பா விட்டுட்டார். இருந்தாலும் உங்களுடைய அப்பாவுடைய பெருந்தன்மை இருந்தால் இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளாஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்கள் ஒரு ப்ளாஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு என்னாலையும் சக மனிதர்கள் போல் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். முதல்ல அதை வாழ்த்து சொன்ன உங்களை மாதிரி உங்களை பார்த்து நிறைய பேர் அதை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு வருவாங்க. தமிழ் மொழி அது நீங்கள் அது பாட ஆரம்பிக்கும் போது எந்த பாட்டுலேருந்து ஆரம்பிச்சிங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து பாடுவீங்கன்னு சொல்லுவீங்க. எனக்கு இந்த பாட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் பாட்டில் எது ஸ்பெஷலாக இருந்துச்சு? அனிருத் பாட்டு. ஆக்சுவலி நான் தமிழ் பாட்டு பாடினது அனிருத் பாட்டு போது. நான் ஆக்சுவலி பிஃபோர் திஸ் வந்து காம்படிஷன் போயிருக்கேன். அப்போது வந்து நம்மளோட எங்கே நடந்துச்சுன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் நீலாயில் நடந்துச்சு. அங்கே வந்து ஒரு காம்படிஷன் போகும்போது நான் பூமி என்ன சுற்றுது அனிருட்டோட பாட்டு, எதிர்நீச்சல், அப்புறம்
மலேசியா பாட்டு செந்தாலும் பூவா அந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அது பாய் நான் 3rd ப்ரைஸ் எடுத்தேன். அதோட அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னால் பாட்டு பாட முடியும். ஓகே, பட் அப்போ 3rd ப்ரைஸ் கிடைக்கும் போது எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ பாட்டு பாடி கவசம் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்ச பாட்டு கேட்டிங்களா? பிடிச்ச பாட்டா மறக்க முடியாத ஒரு பாட்டு. எந்த பாட்டு இருந்தாலும் அது ஒரு ஸ்பெஷல் இல்லை. நீங்கள் ஸ்பெஷலான பாட்டு தங்கமே பாட்டு. ஏன்னா அந்த பாட்டு தான் என்னை வயிறுலாக்கி விட்டு. சரி, அப்போ பாடுங்க, கொஞ்சம் போய் கேட்போம், எல்லாரும் கேட்போம். கொஞ்சம் பாடுங்க. தங்கமே ஒன்னத்தான் தேடி வந்த நானே, ஹே ராசாத்திய ராத்திரி பார்த்தேன், ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்டை போட்டு கடத்தணும் 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 ஒன்ன வாய் மூடிய வாய பொலந்தேன், வெறுங்காலில் விண்வெளி போன வெறப்பா இருந்தாலும் அலைஞ்ச நிறுத்தணும் 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 என்ன. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்வை நிகழ்ச்சியில் நெக்ஸான ஒரு எந்திரன் இருந்துச்சு. அது இடையில உடம்பு சரியில்லாதனால நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருந்தோம். இப்போ அது திருப்பியும் உடல்நலம்லாம் சரியாகி திருப்பியும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அது சுபீர் கான் வந்ததுனால நானும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு வந்து ஆர்வமாக இருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸாவை அழைக்கலாம். வாங்க நெக்ஸா. வணக்கம் வினோத். வணக்கம் சுபீர் கான். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா? நல்லா இருக்கேன். ஹரி ராயா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் எப்படி போகுது? நல்லபடியா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் பாடல் எதுவும் ஒரு சில வரிகள் எங்களுக்காக பாட முடியுமா? நான் சொன்னல, நம்ம வந்து அதிகமாக உங்களை பாட சொல்ல போகிறோம் அப்படின்னு. நான் தான் உங்களுக்கு வந்து இடைவேளைக்கு முன்னே பாட சொன்னேன். நெக்ஸாவும் உங்களுக்கு பாட சொல்லுது. ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. எனக்கு பிடிச்ச பாட்டா? என் பாட்டு தான் எனக்கு இப்போதைக்கு. கண்டிப்பா அதுவும் பாடலாம். மச்சான் மச்சான் நீ என்னோட மச்சான், நீ இல்லாம நானும் யாருடா மச்சான், லேப்பா பண்ண ஒரு பாட்டு சொல்லுடா, நட்புக்காக செஞ்ச பாட்டு கேளுடா, கைங்க எல்லாம் செம்ம கூட்டாளி, ஒன்னா இருந்தோம் ஒன்னா வளர்ந்தோம், கதைன்னு சொன்னா வருவா முன்னாடி, எனக்கு ஏதோனா நிப்பான் வினாடி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி. தமிழில் பாடுவதற்கு உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்திய பாடகர் யார்? அல்லது இவரை பார்த்துதான் தமிழில் பாட ஆர்வம் ஏற்பட்டது என்று யாரும் இருக்கிறார்களா? பாருங்க, எங்க நெக்ஸ்ட் எப்படி தமிழ் பேசுறாங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து பாட்டு ஆரம்பிச்சது, பாட்டு பாடினால எல்லா ரீசன் அனிருத் ரவிச்சந்திரன். அவர் மீட் பண்ணிருக்கீங்களா? அன்னைக்கு தான் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணேன், அண்ட் தென் ஃபோட்டோ எடுத்தேன். சரி, என்ன சொன்னாரு? அந்த வாய்ப்புகள் சரியாக கிடைக்கல. என்னதான் இருந்தாலும் நம்ம அவங்க அங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒன்று சேஃப்டி நிறையா கொடுப்பாங்க. இவந்தோ நம்ம வந்து மலேசியா இண்டஸ்ட்ரியில் இருக்கனால கூட நம்மள ஒரு ஜாக்கிரதையாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மீட் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் நான். சரி, அடுத்த கேள்வி நெக்ஸ்ட். உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் ஒரு பாடகர் அல்லது இசை அமைப்பாளர் உடன் இணைந்து பாட வாய்ப்பு கிடைத்தால் யாரை தேர்வு செய்வீர்கள்? அந்த பதில் உங்களுக்கே தெரியும். இல்ல, இருந்தாலும் நீங்க சொல்லுங்களேன், ஏன்னா நெக்ஸ்டா கேக்குது, அப்புறம் நெக்ஸ்ட் ஏன் மேல கோச்சிக்கும். அனிருத் ரவிச்சந்திரன். அனிருத்துக்கு தான் அவர் வந்து பாடணும்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க சொல்லுங்க, நெக்ஸ்டா உங்களுக்கு கான்டாக்ட் இருந்தா சொல்லுங்க அனிருத் கிட்ட பாட வைக்கிறதுக்கு. எனக்காக பாடியதற்கும் கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கும் மிக்க நன்றி. வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ நெக்ஸா. தேங்க்யூ. சரி, இப்போ உங்களோட அந்த இளமை பருவத்தில் உங்களை கவர்ந்த ஒரு இசையமைப்பாளரும் சரி, இசைக்கலைஞரும் சரி, அனிருத் அவர்களே இருந்திருக்காங்க. அவருடைய அந்த பாதை இருக்கு இல்லையா? இப்போ ஒரு அவரும் வந்து ஒரு குறுகிய காலத்தில் வந்து இப்போ ரொம்ப பீக்கில் இருக்காங்க, நம்ம மியூசிக் டைரக்டராக இருக்காங்க. ஸோ அவங்க கூட அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க மியூசிக்கல் எங்களில்? ஓகே, மியூசிக்கல் எங்களில் அவரோட வோக்கல். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் கண்டிப்பாக வோக்கல்.
எப்படி அந்த கொண்டு போகுது ஆரம்பத்தில் பாட்டுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்குது. அண்ட் தென் நிறைய பேர் சொல்லலாம், நிறையா கம்போசர்ஸ் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க ஒன்று ஃப்யூச்சரில். நீங்கள் ஒன்று இங்கே தானே. இப்போ நம்ம வந்து அனிருத்னா ஸ்டார்டிங்லேருந்து யாருக்கும் தெரியாத ஒரு இது. ஸோ 3 படத்தில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அப்போயே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நானும் அப்படி தான். ஸோ நான் ஒரு இந்த இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு இந்த மச்சான் பாட்டுக்கு அப்புறம் ஓமை காதலே பாட்டுக்கு அப்புறம் அது முன்னுக்கு வந்து 6 வருஷம் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்திருக்கேன். என்னால் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்க்கு வர முடியல. பட் இந்த என்னோட மச்சான் பாட்டு அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு வைரல் ஆகி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னா அது உண்மையாக பார்க்க போனால் அந்த பாட்டு நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஒரு கட்டம் நான் கிவ் அப் ஆகிட்டேன். எப்படின்னா பேமெண்ட் இஷ்யூ. ஸோ போய் சொல்ல இந்த பாட்டுக்கு பின்னாடி அவ்வளோ சப்போர்ட்டாக எனக்கு இருந்தது வந்து ஒன் ஆஃப் ஏஸ் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து சுகானேஸ்வரன். அவர் தான் ஒன் ஆஃப் த பேக் போன். சீக்ரெட்டாக சொல்லப்போனால் அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தென் இன்னும் அந்த ஏஸ் என்டர்டெயின்மெண்ட் டீம், இந்த வேர்ல்ட் டீம், அண்ட் தென் டைரக்டர் ஆல்சோ ஐசாக் முகேஷ், அண்ட் தென் மியூசிக் கம்போஸ் பை மியூசிக் கிச்சன், அண்ட் தென் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த பாட்டு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நினச்சி பார்க்காத ஒரு ஹிட்டு. இந்த நினச்சி பார்க்க நான் இருந்திருந்தா அந்த பாட்டு செய்யாமல் இருந்திருப்பேன். நேரம் அந்த பாட்டு இருந்திருக்காது. பட் கிவ் அப் பண்ணாமல் சரி லாஸ்ட் ட்ரைலா ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு என்னோட மச்சான். சார் அந்த பாட்டு உருவான கதை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் எழுதணும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதணும், அது எப்படி தோணுச்சு? அது ஓகே, ஆக்சுவலி வந்து அந்த டைம் நான் ஃபுட்ஸ்டால் முடிச்சுட்டு வெளியே ஆகிறேன். ஃபுட்ஸ்டால் முடிச்சுட்டு வெளியே ஆகிறேன்னே என் கூட்டாளி போய் மோட்டர் ஓட்டிட்டு போய் கால் மேலே கால் வரும். அடிச்சுட்டு மச்சான்னு சொல்லுவான். இந்த நார்மலாக நம்ம பசங்கனாலே மச்சானா எல்லாம் கேட்டாங்க, மலாய்க்காரங்க கேட்டாங்க, மச்சா tuh abang Ipa kan, tapi kenapa orang-orang India panggil kawan dia macam? Dia mesti kalau dah rapat memang kita akan panggil macam itu. Bukan sebabkan dia India kita panggil macam, bukan. Kalau dah rapat macam kita dengan member kita macam mana? Mana? Macam tu sahabat semua ni macam. So என்ன மச்சான்னு கூப்பிடுவான். சரி சொல்ற மோட்டோ அடிங்க மச்சான். சரி இங்கே தான் இருக்க வந்து லேப்பா பண்ணுன்னு மச்சான் லேப்பா பண்ணுன்னு ஒரு இது கொடுத்தாங்க. அவரே லிரிக்ஸ் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு நானும் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்போ ஒன்று நம்ம நார்மலாக வந்து ஐடியா வந்துச்சுன்னா அந்த குளிக்கும் போதோ உட்காரும் போதோ சாப்பிடும் போதோ வந்து நான் பட்டுன்னு ஃபோன் எழுதிடுவேன். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், சரி மச்சான் மொதல் என் மைண்டில் வந்தது வந்து இந்த பாட்டு, மச்சான் ஓ மேலே ஆசை வச்சா, அந்த பாட்டு மொதல் வந்துச்சு. ஐயோ இது வேற மாதிரி போகுது. சரி மொதல் எழுதி பார்ப்போம். மச்சான் நீ என்னோட மச்சான். நம்ம கைங்கனாலே மச்சான் நீ என்னோட மச்சான் நீ என்னோட மச்சான். கைங்க இல்லைன்னா நம்ம இல்லை, கூட்டாளி இல்லைன்னா நீ இல்லாம நானும் யாருடா மச்சான். அப்புறம் சொன்னால லேப்பா பண்றான் இங்க வான்னு. லேப்பா பண்ண ஒரு பாட்டு சொல்லிடா. நம்ம உட்காந்து பேசுறதுக்கு ஒரு பாட்டு சொல்லு, எங்க இடம்னு லேப்பா பண்ண ஒரு பாட்டு சொல்லிடா. நான் பண்ண நட்புக்காக செஞ்ச பாட்டு கேளுடா. அதான் கோரஸ். சரி அந்த மச்சான் பேர் சொல்லுங்க. அது இருக்காரு சூர்யான்னு ஒருத்தருமா, அவன் சொல்லுவாரு. சரி சூர்யாவை கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. சரி தமிழ் தவிர்த்து உங்களுக்கு ஹிந்தியிலும் ஆர்வம் இருக்கு அப்படிங்க? உருது அதை பத்தி அது எப்படி அந்த ஆர்வம் எப்படி போணுச்சு? ஆர்வம் இல்லை, அது வந்து லைக் எங்களோட மொழி பேசுவாங்க அம்மா பாகிஸ்தான். ஸோ எப்படின்னா இப்போ நம்ம தமிழில் கூட தமிழ்னு ஒன்று இருக்கும். இப்போ சுத்த தமிழ் பேசுகிறீங்க, நான் ஒரு தமிழ் பேசுகிறேன். அண்ட் தென் ஸ்ரீலங்கா தமிழ்னு ஒன்று இருக்கும். அண்ட் தென் ஒரு தமிழாக இருக்கும், அந்த மொழி வேறு மாதிரி இருக்கும்ல. அதே மாதிரி தான் ஹிந்தி ஒரு சுத்தமான ஒரு ஹிந்தின்னு சொல்லுவாங்க. உருது வந்து அது கீழே இந்த மாதிரி ஒரு தமிழ். ஒரு ஹிந்தி பாடல் பாட சொல்லுங்க அப்படின்னு வந்து ஒளிபரப்பு அறையிலேருந்து உங்களுக்கு ஃபேன் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹிந்தி பாடல்? பிடிச்ச பாட்டு तुझ में रब दिखता है यारा मैं क्या करूं, तुझ में रब दिखता है यारा मैं क्या करूं, सजदे सर झुकता है यारा मैं क्या करूं, तुझ में रब दिखता है यारा मैं क्या करूं. ஆக்சுவலி உன் குரல் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்குது, பாசால இருக்க தொண்டெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது சாப்பிடாம வரைக்கும் சொல்லிட்டு தான் நாங்களும் எதுவும் இப்போ இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணல, ஏன்னா பாசால இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இசையை இப்போ உள்ள உங்களுடைய ஒரு இசைக்குன்னு ஒரு லெவல் வச்சுருக்கீங்களா? அது அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரி முயற்சிகளை மேற்கொண்டு வரீங்க? ஓகே, ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்க்க போனால் நம்ம மலேசியாவிலேருந்து மெஜாரிட்டி வந்து ஒரு 60% 70% வந்து மலேக்காரங்க தான் இருப்பாங்க. நம்ம உங்களுக்கே தெரியும் மலேக்காரங்க தான் நிறையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன தான்
ஹார்ட்டாக நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் நம்ம மலேசியாவில் அந்த வியூஸ் கிடைக்கிறதுக்கு குறவு அண்ட் தென் ஆப்பர்ச்சுனிட்டியும் குறவு. இப்போ நம்ம தமிழ் பாட்டு செஞ்சாலும் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் 1 மில்லியன் 2 மில்லியன் வந்தால் கூட அது வந்து அந்த பாட்டு சப்போஸ் இந்தியா வரைக்கும் வைரல் ஆச்சுன்னா அந்த வியூஸ் கிடைக்கும். அண்ட் தென் மலே இண்டஸ்ட்ரிக்கு நம்ம மலேசியாவில் வைரல் ஆச்சு அந்த வியூ கிடைக்கும். ஒரு 20 மில்லியன் 30 மில்லியன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம வந்து நம்ம பாட்டு செஞ்ச வெளியாக்கி நம்ம இங்கே தான் இருப்போம். ஸோ அது தவிர்த்து நான் பண்ண பிளான் வந்து எனக்கு என்னென்னா நான் இந்தியாவில் போய் பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்தியாவில் போய்ட்டு நம்ம மலேசியா பாட்டு அங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும். அங்கே வந்து பார்க்க போனால் மெஜாரிட்டி எல்லாம் தமிழால் தான், இந்தியன் தாங்க. ஸோ அங்கே பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இந்தியாவுக்கு போகிற பிளான்லேயும் இருக்குது. ஸோ போயிட்டுருக்கு ஆக்சுவலி. ஓகே, வெரி குட். அந்த திட்டங்கள் அங்கே கண்டிப்பாக போய் பாட்டு செஞ்சிருவேன். எப்படி இருந்தாலும் நான் ஃபியூ ஆர்டிஸ்ட் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட போய் கண்டிப்பாக பாட்டு செஞ்சிருவேன். இப்போதைக்கு இப்போ வந்து அதை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கீங்க. இருந்தாலும் அந்த முயற்சி வந்து வெற்றி அடைய எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடித்தட்டுலேருந்து வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்கீங்க. அது வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது இந்தியாவோட மார்க்கெட்டுக்கு போகணும். ஏன்னா குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு போன பிறகு நீங்கள் அங்கே செய்கின்ற ஒரு இசை படைப்புகள் வந்து உலகம் பூரா போய் சென்றடையும். அது கண்டிப்பாக வெற்றி அடைய. எப்படின்னா லைக் இந்தியன் பீப்புள் இந்தியாவுக்கு போயிட்டு பாட்டு அது நார்மலாக நினைப்பாங்க. ஒரு மில்லி காய் இந்தியாவில் போய் பாட்டு செய்கிறான்னா அது ஒரு மலேசியாவுக்கு ஒரு இது நல்லது தானே வரும். ஸோ அது ஒரு இதுதான். இங்கே மலேசியாவில் வந்து கான்சர்ட் செய்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்கா? அண்ட் இப்போதைக்கு வந்து நான் ஒரு லேபிளில் இருக்கேன், எக்ஸோ ஹவுஸ் மில்லே லேபிளில். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் கான்சர்ட் செஞ்சோம் 1.0 2.0. ஸோ ஒன் ஆஃப் த லேபிள் இவ்வளோ பெரிய கான்சர்ட் செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நாங்கள் 1000 டிக்கெட் விற்றோம். 1000 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணோம். சேல் பண்ணுறதுக்கு 1000 டிக்கெட்ஸ் சோல் அவுட். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ அது ஒரு ஃபுல் சோல் அவுட். அண்ட் தென் ஃபுல்லாக வந்தாங்க எல்லாம் அந்த மாதிரி. லைக் இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா சில இதில் நம்ம கான்சர்ட்னு செய்யும்போது நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. பட் அந்த லேபிளில் நாங்கள் 5 ஆர்டிஸ்ட் இருந்தோம். 4 பேர் மில்லேஸ், நான் ஒண்டி தான் மில்லே, நானும் மில்லே தான். 5 பேர் மில்லே. பட் நான் தமிழ் பாட்டு நான் ஒரு தனியாக தமிழ் பாட்டு செய்வேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான். சோஷியல் மீடியாவில் சமூக ஊடகங்கள் உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் அந்த மாதிரி பாடல் செய்யும்போது சில பேர் வந்து கிரிட்டிக்கும் பண்ணுவாங்க. இது வந்து தமிழ் மொழி சரியாக அவங்க இப்போ சொல்லலை, அந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. அது எப்படி இருக்குது? உங்களுக்கு வரவேற்கக்கூடியதாக இருக்கா? உங்களுக்கு உற்சாகப்பூட்டுதா? முன்ன ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, இந்த வார்த்தை தப்பு, நீங்கள் எப்படி சொல்லணும். ஏன்னா அப்போ வந்து எனக்கு பாட்டு வரும்போது நான் கேட்டுட்டு பாடுறது தான். லிரிக்ஸ் வந்து ரூமி இந்த மாதிரி எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் எழுத தெரியாது, தமிழ் பேச மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கேட்டுட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பீக்கரும் சரியாக வரங்க அது மாதிரி பாடுறது. ஸோ ஒரு கட்டம் வந்து என்ன பண்ணேன், சரி அந்த லிரிக்ஸை வந்து கூட்டாளிட்டு கேட்கலாம், கேட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாட்டால் கேட்டு தான் நான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ அவங்க சொல்லும்போது நான் அது ஒரு கெட்டதுன்னு நினைக்கல, எனக்கு நல்லது, நான் நல்லா வரதுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் மேக் அஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் இங்கே வந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே நினைக்கல. கண்டிப்பாக உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகள், அடுத்தடுத்த இசை பயணம் வந்து வெற்றி அடைய பரிணாம தமிழ் செய்திகளின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சுபீர். எங்களுடைய இந்த அழைப்பை மேற்கொண்டு, அதுவும் இந்த நேரத்தில் போசா டைமில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு கடைசி விண்ணப்பமாக ஒரு நேயர் விருப்பம், மச்சான் பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக பாடணுமா? ஆமாம், ஓகே. சரி, இந்த கட்டை கொஞ்சம் நல்லா பாடுறேன். தொண்டை இதாக இருக்கு, கொச்சிக்காதீங்க. மச்சான் நீ என்னோட மச்சான், நீ இல்லாம நானும் யாருடா மச்சான், லேப்பா பண்ண ஒரு பாட்டு சொல்லுடா, நட்புக்காக செஞ்ச பாட்டு கேளுடா, கைங்க எல்லாம் செம்ம குட்டாளி, ஒன்னா இருந்தோம் ஒன்னா வளர்ந்தோம், கதைன்னு சொன்னா வருவா முன்னாடி, எனக்கு ஏதோ நான் நிப்பா வினாடி. அந்த 2வது லைன் அது படிங்க. நண்பா உந்தன் தோலை கோடு விழுந்தால் கூட விதையாய் வருவான், அலைகள் போல நட்பு இது பிரிந்தால் கூட கரை சேருவேன், நீ என்ன விட்டு போனா நான் உன்னை தேடி வருவேன், நம்ம நட்புக்காகத்தானே நான் என்ன வேணா செய்வேன், நீ என்ன விட்டு போனா நான் உன்னை தேடி வருவேன், உனக்கு ஏதோ ஒன்று நான் உனக்காக இருப்பேன்.